ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்யூன் ரெஸ்பான்சஸ். அதாவது இம்யூன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆன்டிஜன், அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய பேத்தஜனாக இருக்கட்டும் அல்லது வாட் எவர் இட் மேபி, அதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை தான் இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறாங்க. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு 2 டைப் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் டூயூனோங்கிற பாக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஹெமட்டோபயாசிஸ் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ஹெமட்டோபயாசிஸ்னு கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த போன் மேரோ. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் மேரோ இருக்குது பார்த்திங்களா, எலும்பு மஜ்ஜைம்பாங்க. ஸோ அதில் வந்து பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷன், இந்த ப்ராசஸ் தான் பேர் என்னது, ஹெமட்டோபயாசிஸ்ம்பாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, the primary immune response occurs when a pathogen comes in contact with the immune system for the first time. அதாவது இது நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பேத்தஜன் உள்ள உடம்புக்குள்ளே வருது. அதாவது ஒரு வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பாடிக்குள்ளே வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தோடு வந்து காண்டாக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம பாடியினுடைய இம்யூன் சிஸ்டத்தில் காண்டாக்ட் பண்ணோடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன செய்யுமா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி, ஸோ அதுக்கு தகுந்த என்ன ஒன்று, அந்த ஆன்டிஜன் வரக்கூடிய ஆன்டிஜன் என்னங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ அந்த டைத்தில் என்ன, அது டூரிங் திஸ் த இம்யூன் சிஸ்டம் ஹேஸ் டு லேர்ன் டு ரெக்கக்னைஸ் த ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணி, வெளியிலேருந்து வந்திருக்குது இதுதான் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி, அப்புறம் அதுக்கு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் இட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல என்ன பண்ணும், அந்த இம்யூன் சிஸ்டம் ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுங்களா? அதோட ஃபைட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இவென்ச்சுவலி ப்ரொடியூஸ் மெமரி லிம்போசைட்ஸ். அதோட எதை ப்ரொடியூஸ் பண்ணுதான் கடைசியாக, மெமரி லிம்போசைட்ஸ், அதாவது நினைவாற்றலுடைய அந்த லிம்போசைட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? இது வந்து எதுக்கு சார் ப்ரொடியூஸ் மெமரி லிம்போசைட்ஸ்னால் என்னென்னா, வர்றதை நோட் பண்ணி அடையாளம் காண்டு வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு டைம் வந்தால் அது இது ஏற்கனவே வந்தால் இவன் தானா, அப்போ இதுக்கு தகுந்த நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக அடுத்தது தடவை என்ன பண்ணுமா, அந்த ஆக்ஷன் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த மெமரி லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்லோ. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அந்த ப்ராசஸ், அண்ட் ஷார்ட் லிவ்டு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஏன் ஸ்லோவாக இருக்குன்னா, உள்ளே வரக்கூடிய ஆன்டிஜன், உள்ளே வரக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து எது அப்படிங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஷார்ட் லிவ்டு, டைம் எடுத்து என்ன ஒன்று அதோட டெஸ்ட்ராய் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி முடிஞ்சிடும். அதை வந்து ஆன்டிஜன் என்ன ஒன்றுமா டெஸ்ட்ராய் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதனுடைய லைஃப், அதனுடைய பீரியடும் முடிஞ்சிடும். இது ஷார்ட் லிவ்டு. அடுத்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு என்ன சார், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறதுல, the secondary immune response occurs when a person is exposed to the same antigen again. எல்லாம் வச்சுங்க, இப்போ ப்ரைமரியில் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு எக்ஸுங்கிற ஒன்று வந்தது, இப்போ மறுபடியும் அதே எக்ஸ் வருது, த சேம் ஆன்டிஜன் அகெயின் எக்ஸ்போஸ்டு. புதிய ஸோ அந்த இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்கு இல்லாட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அட்டாக் பண்ண அதே வைரஸ் வந்து நம்ம இப்போ உடம்புக்குள்ளே வருதுன்னா, இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது என்னது, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ அதுதான் நடக்கும். இப்போ என்ன நடக்குன்னா, டூரிங் திஸ் டைம் இம்யூனாலஜிக்கல் மெமரி ஹேஸ் பின் எஸ்டாப்ளைஸ்டு. இப்போ உங்களுக்கு என்னென்னா, நம்ம உடம்புல வந்து அந்த மெமரி, இம்யூனாலஜிக்கல் மெமரி அது என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். இது ஏற்கனவே வந்தால்ரா அப்படிங்கிறத. அந்த இம்யூன் சிஸ்டம் கேன் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் இமீடியட்லி. இப்போ என்ன பண்ணுமா, அதுக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் உடனே என்ன பண்ணுமா, ஆன்டிபாடியை இமீடியட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஏன் இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு தெரியுது, இது வந்து ஏற்கனவே இந்த பேத்தஜன் முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளே வந்த பேத்தஜன் தான் இப்போ வந்திருக்குது அப்படின்னு ஏற்கனவே
மெமரி ஏற்றி வச்சுருக்குது. ஸோ அதனால் ஆன்டிபாடி என்ன நம்ம உடனே இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அதுதான். ஸோ அந்த இதில் நோட் பண்ணிக்கோங்க. வித்தின் ஹவர்ஸ்னு என்ன அர்த்தம்? சில மணி நேரங்கள்லேயே உடனே என்ன பண்ணிடுமா அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஆஃப்டர் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஆன்டிஜன் a new army of plasma cells are generated. ஸோ ஆன்டிஜனை சுற்றி என்னென்னா ஒரு பிளாஸ்மா ஃபார்ம் ஆகுது. ஒரு பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வித்தின் 2 or 3 days 2-3 நாளில் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. த ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் இன் த பிளட் ரைசஸ் ஸ்டீப்லி. என்ன ஆகுமா? ஸோ இந்த ஆன்டிபாடியுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டில் வந்து ரைசஸ் ஸ்டீப்லி, அதாவது வேகமாக வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது டு ரீச் மச் ஹையர் லெவல். அதாவது ப்ரைமரி ரெஸ்பான்ஸில் எவ்வளோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதை விட ஹை லெவலில் வந்து இந்த ஆன்டிபாடிஸுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னது? பூஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இருக்கிறத விட அதிகமாக இன்க்ரீஸ், அதாவது அதிகமாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, அதான் பூஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா? அப்போ ப்ரைமரிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் வந்து எக்ஸுங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கான்டாக்ட் பண்ணுறப்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது ப்ரைமரி. செகண்டரிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் நம்ம பாடிக்குள்ளே ஒரு அந்த எக்ஸுங்கிற அதே ஆர்கானிசம், என்னது எக்ஸுங்கிற ஒரு ஆர்கானிசம் மறுபடியும் உள்ளே வருதுன்னா நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுமா? உடனே அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடுறேன். மெமரி கொண்டு வந்துடும். ஓ, இது ஏற்கனவே வந்த எக்ஸு தான் அப்படிங்கிறப்ப ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுமா? வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணிடும், இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாரி கான்சன்ட்ரேஷனை அதிகமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ அந்த ப்ரைமரி செகண்டரி ரெஸ்பான்சஸை டிஃப்ரென்சஸ் டேபிளில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். அந்த டேபிளில் பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த டேபிளில் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் இட் அக்கர்ஸ் ரிசல்ட் ஆஃப் ப்ரைமரி கான்டாக்ட் வித் an ஆன்டிஜன். ப்ரைமரி கான்டாக்ட்னு அர்த்தம் முதன்னு கான்டாக்ட் பண்ணுது. இட் அக்கர்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். அதாவது இது ஒன்றுது செகண்ட் டைம், அடுத்து தேர்டு டைம், ஃபோர்த் டைம் வந்து கான்டாக்ட் பண்ணுற அதே ஆன்டிஜன், சேம் ஆன்டிஜன். ஆன்டிபாடி லெவல் வந்து ரீச்சஸ் 7 to 10 days ஆகும். அதாவது ஹை லெவல் வர்றதுக்கு 7 to 10 days ஆகும். பட் இந்த ஆன்டிபாடி லெவல் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ? 3 to 5 daysலேயே அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்புறம் ப்ரொலாங்டு பீரியட் ரெக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் இம்யூனிட்டி. ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த பேத்தஜன் வர்றதுனால அதுக்கு தகுந்த ஆன்டிபாடி, அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி என்ன பண்ணுமா? டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும், ப்ரொலாங்டு பீரியட். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டயத்தில் ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஏற்கனவே இது வந்தாலும் தான், அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்கிறத குயிக்காக வந்து ரெடி பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் டிக்ளைன் இந்த ஆன்டிபாடி லெவலில் வந்து ஆன்டிபாடி லெவல் என்ன ஆயிரும்? டக்குன்னு குறைஞ்சிடும், வேகமாக குறைஞ்சிரும். ஆனால் இங்கே வந்து என்னது? ஆன்டிபாடி லெவல் ரிமைன்ஸ் ஹை ஃபார் லாங்கர் பீரியட். ஏன்னா ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிருக்கனால அந்த ஆன்டிபாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து என்ன குறையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இட் அப்பியர்ஸ் மெயின்லி இன் லிம்ப் நோட்ஸ் அண்டு ஸ்ப்ளீன். ஸோ இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா லிம்ப் நோட்ஸ், நம்மளுடைய நிணநீர் முடிச்சும்பாங்க, அங்கேயும் ஸ்ப்ளீன் மண்ணீரல் அப்படிங்கிற பார்ட்லேயும் இருக்கும். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா போன் மெரோ, எலும்பு மஜ்ஜை. புரியுங்களா? அப்புறம் அதுக்கடுத்து ஸ்ப்ளீன், அப்புறம் லிம்ப் நோட்ஸ். ஸோ இங்கெல்லாம் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இது வந்து என்னது? இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. புரியுங்களா? நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிம்ஃபாய்டு ஆர்கன்கிறது அடுத்த டாப்பிக்கு.